Taste the Daily. சென்னை கோயம்பேட்டில் மழைநீர் கால்வாய் பணியின் போது மின்சாரம் தாக்கி தொழிலாளி இளைய பெருமாள் உயிரிழந்த சம்பவம் திமுக அரசு மற்றும் ஒப்பந்ததாரர்கள் அலட்சியத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாமல் மக்களின் உயிரையே ஆபத்தில் தள்ளும் விதத்தில் கால்வாய் பணி நடைபெற்று வந்துள்ளது. பாதுகாப்பு நடவடிக்கைகளை உறுதி செய்ய வேண்டிய ஒப்பந்ததாரர் அலட்சியம் காட்டியுள்ளார். இதேபோன்று பணி முன்னேற்றம் மற்றும் பொறுப்பு வகிக்க வேண்டிய அதிகாரிகளும் கண்மூடி செயல்பட்டதே இளைய பெருமாள் போன்ற அப்பாவி தொழிலாளியின் உயிரை பறித்து உள்ளது. பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றாமல் நடைபெறும் இந்த அலட்சிய பணிகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும், இல்லையெனில் இன்னும் பல அப்பாவி உயிர்களை பலி கொடுக்க வேண்டிய நிலை உருவாகும் என்றும் மக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆவணி திருவிழாவின் 4ஆம் திருநாளையொட்டி சுவாமி குமரவிடங்க பெருமாள் வெள்ளி யானை வாகனத்திலும் வள்ளியம்மாள் வெள்ளி சரவ வாகனத்திலும் வீதி உலா வந்தனர். அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாராதனையும் தொடர்ந்து உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து இரவில் ரத வீதிகளில் பவனி வந்த சுப்பிரமணிய சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கடலூர் மாவட்டம் பரதூரில் உள்ள அகஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான தீர்த்தக்குளம் தூர்வார ஒதுக்கிய பல லட்சம் ரூபாய் நிதி செலவிடப்படவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக குளத்தில் ஆகாய தாமரை சூழ்ந்தும் புதர்ச்செடிகள் முளைத்தும் நீர் ஆதாரத்தை பாதித்து உள்ளது. இதனை தூர்வார பல லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதில் அந்த பணத்தை அதிகாரிகள் செலவிடாமல் உள்ளனர் என்றும், இதனால் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து அரசு அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப் போவதாக கிராம மக்கள் எச்சரித்தனர். 3 நாட்கள் தொடர் விடுமுறைக்காக சொந்த ஊர் சென்றவர்கள் சென்னைக்கு வரத் தொடங்கியதால் திண்டிவனம் அருகே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலுக்கு பிறகு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் ஒரே நேரத்தில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அணிவகுத்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இருந்து ஆத்தூர் சுங்கச்சாவடி வரை சுமார் 20 கிலோமீட்டருக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் ஊர்ந்தபடியே சென்றன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே குப்பைகள் கொளுத்தப்பட்டதால் எழுந்த புகையால் கார் மற்றும் சுற்றுலா பேருந்து நேருக்கு நேர் மோதிக்கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கணபதிபாளையம் சாலையோர பகுதிகளில் பழனி கோவிலுக்கு சென்று திரும்பிய கார் சுற்றுலா பேருந்துடன் மோதிய விபத்தில் அதிர்ஷ்டவசமாக அனைவரும் உயிர் தப்பினர். இந்நிலையில் நகராட்சி நிர்வாகத்தின் பொறுப்பற்ற தன்மையால் அப்பகுதியில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. காஞ்சிபுரத்தில் ரயில்வே சாலையில் உள்ள ஏடிஎம்மில் பணம் எடுத்த வாடிக்கையாளர் மின்சாரம் தாக்கியதில் படுகாயமடைந்தார். வெங்கடேசன் என்பவர் ஏடிஎம்மில் பணம் எடுத்தபோது மின்சாரம் தாக்கி படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து ஏடிஎம் இயந்திரத்தில் சோதனை செய்து பார்த்தபோது மின்சாரம் பாய்ந்தது தெரிந்தது. விடியா அரசின் மின் வாரியம் மக்களின் உயிரோடு விளையாடுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவில் ஆடி கிருத்திகை விழாவில் பக்தர்களிடம் 40 சவரனுக்கு மேல் நகை திருடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கே நகரை சேர்ந்த இளங்கோ, பூந்தமல்லியை சேர்ந்த மல்லிகா மற்றும் அரக்கோணத்தை சேர்ந்த கோவிந்தம்மாள் ஆகியோர் சாமி தரிசனம் செய்ய வரிசையில் நின்றிருந்த போது தலா 3 சவரன் நகை உட்பட வெளியூர் பக்தர்களிடம் 40 சவரனுக்கு மேல் நகை திருடப்பட்டுள்ளது. திருநற்ற ஸ்டாலின் அரசு காவல்துறை குற்றத்தை தடுக்காமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக பக்தர்கள் குற்றம் சாட்டினர். போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கொரட்டூரில் இருந்து புதூர் செல்லும் சாலையில் பழைய இரும்பு பொருட்களை ஏற்றிக்கொண்டு லாரி சென்று கொண்டிருந்த போது திடீரென சாலையில் ஏற்பட்ட ராட்சத பள்ளத்தில் லாரியின் பின்பக்க சக்கரம் சிக்கியது. பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த நபரும் வாகனத்துடன் பள்ளத்தில் விழுந்தார். படுகாயமடைந்த அவரை மீட்டு அங்கிருந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து அருவியில் நீராடிய பயணிகள் வெளியேற்றப்பட்டனர். குற்றாலம் மெயின் அருவியில் உற்சாகமாக குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பு கருதி அபாய ஒளி எச்சரிக்கை விடுத்து போலீசார் அவசரமாக வெளியேற்றினர். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் தொடர் மழையால் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தமிழகத்தில் வரும் 18ஆம் தேதி முதல் 13 மாவட்ட மக்கள் பயனடையும் வகையில் 38 ரயில் நிலையங்களில் பயணிகள் ரயில்கள் நின்று செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆம்பூர், குடியாத்தம், வாணியம்பாடி, இருங்கூர், சிங்காநல்லூர் உட்பட 38 ரயில் நிலையங்களில் ரயில்கள் நின்று செல்வதற்கான உத்தரவை மத்திய ரயில்வே அமைச்சகம் பிறப்பித்துள்ளது. கர்ப்பம் தரித்து 10 மாதம் சுமந்து குழந்தை பெற்றெடுக்கும் ரோபோக்களை சீன விஞ்ஞானிகள் உருவாக்கி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிங்கப்பூரின் நான்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை சேர்ந்த குழு இந்த கர்ப்ப ரோபோவை உருவாக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்னோடிக் திரவத்தால் நிரப்பப்பட்ட செயற்கை கருப்பையை கொண்ட ரோபோக்களால் கருத்தரித்தல் முதல் பிரசவம் வரையிலான பணிகளை மேற்கொள்ள இயலும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் உயிரிழந்தனர். குகட் மாவட்டத்தில் வசித்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 8 பேர் சுற்றுலா சென்றுவிட்டு காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்துள்ளனர். அப்போது ரிகி ஷினோஹெல் என்ற பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று காரை வழிமறித்த நபர் துப்பாக்கியால் சுட்டதில் 7 பேர் உயிரிழந்த நிலையில் ஒருவர் படுகாயமடைந்தார். இது பயங்கரவாத தாக்குதலா என விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னையில் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் சார்பில் புச்சிபாபு கோப்பைக்கான போட்டித் தொடர் இன்று காலை 9:30 மணி அளவில் தொடங்குகிறது. 16 அணிகள் பங்கேற்றுள்ள இந்த தொடர் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 9ஆம் தேதி வரை இந்த போட்டித் தொடர் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் பிருத்வி ஷா உள்ளிட்ட வீரர்கள் களமிறங்குவதால் ரசிகர்களிடையே ஆர்வம் அதிகரித்துள்ளது. கடலூர் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய மீன்பிடி படகு எரிந்து சேதமானது. தேவனாம்பட்டினத்தை சேர்ந்த விஜயகுமார் என்பவருக்கு சொந்தமான படகு திடீரென தீப்பற்றி எரிவதை கண்ட மீனவர்கள் தீயை அணைக்க முற்பட்டனர். காற்றின் வேகத்தால் தீ பரவி படகு முழுவதும் பற்றி எரிந்ததுடன் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான வளையும் சேதமானது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே அரசிராமணி பேரூராட்சிக்கு உட்பட்ட குறுக்குப்பாறையூரில் அமைய உள்ள திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை எதிர்த்து தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாய நிலம் நிறைந்த பகுதியில் அமையும் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை வேறு இடத்திற்கு மாற்றக் கோரிய வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையிலும் பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதால் போராட்டம் நடைபெற்றது. ஸ்டாலின் அரசு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் திட்டங்களையே தேடி தேடி செயல்படுத்துவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். தூத்துக்குடி பாரதி நகரில் கஞ்சா போதையில் இருந்த 2 இளைஞர்கள் ஓசியில் சிக்கன் 65 தரம் மறுத்த துரித உணவக கடை உரிமையாளரை தலையில் பலமாக அடித்துவிட்டு தப்பியோடினர். சின்னராசு மற்றும் குணா ஆகியோர் இலவசமாக சிக்கன் கறி தராத உணவக உரிமையாளர் வெங்கடேசை கம்பால் தலையில் தாக்கியதில் வெங்கடேசின் மண்டை உடைந்தது. போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று ஸ்டாலின் போய் விளம்பரம் செய்வது ஒருபுறம் இருக்க, அவரது அரசின் ஏவல் துறையினர்